السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1441 ஷாபான் மாதம் 3ஆம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் ஷேக் அலி இப்னு அப்துர் ரஹ்மான் அல் ஹுதைஃபி அவர்கள் சோதனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழிகாட்டல்களும் அறிவுறுத்தல்களும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹ்வை புகழ்ந்து நபியின் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். எவன் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடக்கின்றானோ அவன்தான் நீருலகிலும் வெற்றி பெறுவான் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த சமகாலத்திலே சோதனைகள் ஏற்பட்டு எத்தனையோ துன்பங்களை சந்தித்து மக்கள் இன்னல் பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அசாதாரண சூழ்நிலையிலே மக்களை எல்லாம் காவு கொள்ளக்கூடிய, மரணிக்க செய்யக்கூடிய காட்சிகளை எல்லாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த வைரஸ் தாக்கம் அதிவேகமாக உலகமெல்லாம் பரவுகிறது. வயது வித்தியாசமின்றி அனைவரையும் தாக்குகின்றது. அல்லாஹ்வோ அருளாளனாக கருணையாளனாக இருக்கின்றான். அல்லாஹ் நாடினால் இந்த கொரோனா போன்ற வைரஸை விட மிக பெரிய ஆபத்தை கொண்டு மக்களை சோதிக்கலாம். மனிதத்துவம் என்பது இறந்து விட்டது. மனிதர்கள் படு பாதாள செயல்களிலே, பாவகரமான செயல்களிலே மூழ்கி விட்டார்கள், அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர. அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது, வலவ் யுஆஹிதுல்லாஹு الناس بما كسبوا, மனிதர்கள் செய்த பாவத்தின் காரணமாக அல்லாஹ் தண்டிக்க நாடுவான் என்றால், மா தரக அலா ظهرها من دابة, பூமியிலே ஊர்ந்து திரியக்கூடியவைகளை ஒன்றை கூட விட்டு வைத்து விட மாட்டான். வலாகின் யுஅخிருஹும் இலா அஜலின் முஸம்மா, ஒரு குறிப்பிட்ட தவணை வரும் வரைக்கும் அல்லாஹ் விட்டு வைத்திருக்கின்றான், தாமதித்து வைத்திருக்கின்றான். ஃபைதா ஜாஅ அஜலுஹும், அவர்களுடைய தவணை வந்து விட்டதென்றால், ஃபஇன்னல்லாஹ கான பிஇபாதிஹி பஸீரா. அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் வமா அஸாபகும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீகும் வயஃபு அன் கஸீர். சூரத்து ஷூரா 30வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது, உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த துன்பகரமான நிலை, துன்பம் நீங்களாகவே உங்கள் கைகள் சம்பாதித்து கொண்டவைகள் தான், அதிகமானவைகளை அல்லாஹ் மன்னித்து விட்டான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நமது ஏராளமான விடயங்களை மன்னித்து விட்டான். யா அல்லாஹ், எங்களிடத்தில் இருக்கக்கூடிய சொற்ப பாவங்களையும் குறைகளையும் மன்னித்து விடுவாயாக. உனது அரசிலே நீ இன்ன ரஹ்மதி சபகத் கதபி, எனது கோபத்தை விட எனது அருள் முந்திவிட்டது என்று கூறியிருக்கின்றாய் அல்லவா. அந்த உனது அருளால் எங்களை மன்னித்து உன்னை நெருங்குவதின்பால் எங்களுக்கு கிருபை செய்வாயாக. அன்பார்ந்தவர்களே, படைத்தவனான அல்லாஹ், நாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீள வேண்டும், பாவக்கரைகளை அழித்துக் கொள்ள வேண்டும் என்று அறைகூவல் விடுக்கின்றான். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்ற ஒரு செய்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், யா மஅஷரல் முஹாஜிரீன், முஹாஜிரீன்களே, 5 விடயத்தின் மூலமாக உங்களுக்கு 5 தண்டனைகள் வரும் என்று நபி அவர்கள் கூறினார்கள். முதலாவது, எந்த சமூகத்தில் அனாச்சாரங்கள், விபச்சாரங்கள் பகிரங்கமாக நடைபெறுகின்றதோ அவர்களுக்கு மத்தியிலே அவர்களுடைய முன்னே சமுதாயத்தினர்கள் கேள்விப்படாத பலவிதமான நோய்களை கொடுப்போம் என்று அல்லாஹ் கொடுப்பான் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். இரண்டாவதாக, எப்போது அல்லாஹ்வுடைய சட்டங்கள் அமுல்படுத்தப்படாமல் வீணடிக்கப்படுகின்றதோ அவர்களுக்கு மத்தியிலே வறுமை, பஞ்சத்தை கொண்டு சோதிப்பான். மூன்றாவதாக, எப்போது ஜகாத்துடைய முறையான விநியோகங்கள் நடைபெறவில்லையோ, தடுக்கப்படுகின்றதோ, அப்போது வானத்திலிருந்து வரக்கூடிய அருள் மலைகள் அது நின்றுவிடும்.
கால்நடைகள் இல்லை என்றால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட மலையிலிருந்து வராமல் அல்லாஹ் தடுத்து விடுவான். நான்காவதாக, அளவு நிறுவைகளே சதிமோசம் செய்யப்படுகின்றதோ, அளவு நிறுவைகளில் குறைகள் செய்யப்படுகின்றதோ, அந்த சமுதாயத்தை பஞ்சம், வறுமை, அநியாயக்கார அரசர்களை கொண்டு சோதிப்பான். ஐந்தாவதாக, எப்போது அல்லாஹ்வுடைய அவனுடைய தூதருடைய உடன்படிக்கைகள் முறிக்கப்படுகின்றதோ அப்போது எதிரிகளின் மூலமாக இவர்களை ஆக்கிரமிக்க செய்து அவர்களுக்கு உள்ளவைகளை அல்லாஹ் பறித்து விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இது இப்னு மாஜாவிலே பதியப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை பாவத்தை விட்டு மீண்டு வருமாறு அழைத்துக் கொண்டே இருக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே பல விடயங்களை ஞாபகமூட்டுகின்றான், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றான், பல பயன்மிக்க உபதேசங்களை செய்கின்றான். காரணம், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி பயணம் மேற்கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரியுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் அறைகூல் விடுத்துக் கொண்டே இருக்கின்றான். ஃபஇன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்ததஹிரீன். தௌபா செய்யக்கூடியவர்களையும் பரிசுத்தமானவர்களையும் அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். தௌபா செய்கின்ற போது இதன் மூலமாக அல்லாஹ் நமது பாவங்களை மன்னித்து மிக பிரமாண்டமான கூலிகளை தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றான். சூரா அல் பக்ராவின் 155வது வசனம் முதல் 157வது வசனம் வரும் வரைக்கும் அல்லாஹ் கூறுகின்றான், வபஷ்ஷிரிஸ் சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும். அல்லதீன இதா அஸாபத்ஹும் முஸீபத்துன் காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்களுக்கு ஏதாவது துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள் ஏற்பட்டு விட்டதென்றால் அவர்கள் கூறுவார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், அல்லாஹ்விடத்திலே மீண்டு வரக்கூடியவர்கள் என்று கூறுவார்கள். அவர்கள் உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். இவ்வாறு அல்லாஹ்விடத்திலே பரம் சாட்டக்கூடியவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார். அதே போன்று இது போன்ற சோதனையான நேரங்களிலே தௌபா செய்யாமல், படிப்பினை பெறாமல், அல்லாஹ்விடத்திலே இறங்கி வராமல் தான் தோன்றித்தனமாக நடக்கக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் எச்சரிக்கை செய்து கூறியிருக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சூரா தௌபாவின் 126வது வசனத்திலே கூறுகின்ற போது, அவலா யரவுன அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரதன் அவ் மர்ரதைன் சும்ம லா யதூபூன வ லா யذكرون. அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா, வருடத்திலே ஒரு முறை அல்லது 2 விடுத்தம் அவர்கள் சோதனைக்குட்படுத்தப்படுகின்றார்கள். அவ்வாறு இருந்தும் பாவ மன்னிப்பு கேட்காமல், தௌபா செய்யாமல், சிந்தனையை பெறாமல் இருக்கின்றார்கள் அல்லவா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, சோதனைகள் வருகின்ற போது மனிதன் அதனை சீர்தூக்கி பார்த்து நினைத்து தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, முன்னே சமுதாயத்தினர்கள், முன்னே நூற்றாண்டுகளிலே வாழ்ந்த மக்கள், அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக அல்லாஹ் பலவிதமான தண்டனைகளை கொண்டு சோதித்தான். எந்த அளவுக்கென்றால், நபிமார்களுடைய சில மகன்மார்கள் கூட இந்த பாவத்தில் ஈடுபட்டதன் காரணமாக சோதனைகள் ஏற்பட்டதை நாம் வரலாறுகளிலே படிக்கின்றோம். அதே போன்ற பாதகரமான செயல்கள் எல்லாம் தற்போது இந்த காலத்திலும் இருக்கின்றது. அதனை விட கடுமையாக, உறுதியாக, ஸ்திரமாக செய்யக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு முஃமின்களுக்கும் காஃபிர்களுக்கும் பொதுவாகத்தான் உலகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அவனுடைய வழிமுறையில் இந்த மாற்றமும் ஏற்படாது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் கேட்கின்றான், அகுஃபாருக்கும் கைரும் மின் உலாயிக்கும் அம் லக்கும் பராஅத்தும் ஃபிஸ் ஸுபுர். உங்களுடைய அந்த இறை நிராகரிப்பாளர்கள் அவர்களை விட சிறந்தவர்களா, அல்லது உங்களது வேதங்களிலே உங்களுக்கென விதிவிலக்கு கொடுக்கப்பட்டுள்ளதா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கின்றார். அன்பார்ந்தவர்களே, முன்னே சமுதாயம் அளிக்கப்பட்ட எத்தனையோ இடங்கள் இருக்கின்றன. அவர்கள் வாழ்ந்த இடங்களினூடாக பயணிக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய வாழ்விடங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக அளிக்கப்பட்ட காட்சிகளை எல்லாம் பார்த்து படிப்பினை பெறவில்லை என்றால் அவர்களை போன்ற துர்ப்பார்க்கசாலிகள் யார் இருக்க முடியும்? அன்பார்ந்தவர்களே, நாம் ஒரு உதாரணத்தை கூறுவதென்றால், உலகத்திலே ஒரு தர்மம் செய்யக்கூடிய நல்ல மனிதர், அவர் தண்டனையையும் பிரதிபலனையும் கொடுப்பதற்காக ஒரு பிரமாண்டமான வீட்டை கட்டி, பிரமாண்டமான ஒரு இடத்தை அமைத்து, அதிலே
அந்த இடத்திலே வாழ்வதற்கு தேவையான உணவு, குடிபானங்கள், அதே போன்று மருந்து வகைகள், ஆடைகள், எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து அங்கே ஒரு குறிப்பிட்ட காலத்தை கொடுத்து, இந்த குறிப்பிட்ட காலத்திலே நான் சொல்வதை போன்று வாழக்கூடிய மக்களுக்கு அதற்கு பின்னால் அதனை விட சிறந்த ஒரு இடத்தை தருவேன், அல்லது எனது அறிவுரைகளை மறுத்து புறக்கணித்து வாழக்கூடியவர்களுக்கு அதனை விட ஒரு கெட்ட இடத்துக்கு அனுப்புவேன் என்று கூறினால் இது நமது மனசாட்சிக்கு சரியாக படுகின்றதல்லவா? அதே போன்றுதான் அதனை விட பிரம்மாண்டமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானம் பூமிகளை படைத்து நமக்கு விசாலமான ஏற்பாடுகளை தந்திருக்கின்றான். அதுதான் இந்த துன்யா உலகமாக இருக்கின்றது. இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, நபியுடைய போதனைகளை பின்பற்றி நடப்போம் என்றால் மரணத்துக்கு பின்னால் சிறந்த மகிழ்ச்சிகரமான சுவர்க்கத்தை பெற்றுக் கொள்ளலாம். எப்போது அல்லாஹுடைய கட்டளைகளை புறக்கணித்து வாழ்கின்றோமோ அதற்கு பின்னால் நரகம்தான் கிடைக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் வானத்தை படைத்து அதே போன்று பூமியை விரிப்பாக நமக்கு தந்து கடல்கள், நதிகளை எல்லாம் நமக்கு வசப்படுத்தி தந்து எத்தனையோ விதமான விடயங்களை எல்லாம் நமக்கு தந்திருக்கின்றார். எனவே இவைகளை பயன்படுத்தி சுவர்க்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக இந்த உலகத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே நமக்கு தந்திருக்கக்கூடிய எத்தனையோ நிஅமத்துக்களை பற்றி விலாவாரியாக கூறிக்கொண்டே இருக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடலை நமக்கு வசப்படுத்தி தந்து கடலிலே கப்பல்கள் பயணிப்பதற்கான ஏற்பாடுகளை தந்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய சிறப்புகளை பெற்றுக் கொள்வதற்காகவும் அதே போன்று வானங்கள் பூமிகளிலே நமக்கு எத்தனையோ விடயங்களை நமக்கு வசப்படுத்தி தந்திருக்கின்றான். இவைகளெல்லாம் சிந்திப்பவர்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இருக்கின்றது. நதிகளை நமக்கு வசப்படுத்தி தந்திருக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறு ஏராளமான அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை கூறிக்கொண்டே போகின்றான். சூரா அன்-நாஸிஆத்தில் கூறுகின்ற போது வானங்கள் அதன் படைக்கப்பட்டவன் பலமானவனா அல்லது நீங்களா பலமானவன் என்று கேட்டு தொடரான வசனத்திலே கூறிக்கொண்டான். அந்த இரண்டாவது சூர் ஊதப்பட்டதற்கு பின்னால், மக்கள் எல்லாம் எழுப்பப்பட்டதற்கு பின்னால், மனிதர்கள் செய்ததை எல்லாம் அவர்கள் நினைவு கூறுவார்கள். அவர்களுக்கு கண் முன்னாலே நரகம் தெரியும். யார் இவ்வுலகத்திலே அல்லாஹுக்கு கட்டுப்படாமல் தான் தோன்றித்தனமாக எல்லை மீறியவர்களாக உலகமே நிரந்தர வாழ்வு என்று வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு நரகம்தான் ஒதுங்குமிடமாக கிடைக்கும். அதே நேரத்திலே அல்லாஹ்வை பயந்து உலகத்திலே அல்லாஹ் தடுத்தவர்களை தவிர்த்து நடக்கின்றார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம் தான் ஒதுங்குமிடமாக கிடைக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏராளமான நிஅமத்துக்களை தந்திருக்கின்றான். அதன் காரணமாக அவனை மாத்திரமே வணங்க வேண்டும். அல் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்ற வேண்டும். இதன் மூலமாகத்தான் அனைத்து விதமான நன்மைகள் கிடைப்பதற்கு இதுதான் நமக்கு உத்தரவாதமாக இருக்கின்றது. உலகிலும் சரி, மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்விலும் சரி, அனைத்து கெடுதிகளை விட்டு பாதுகாப்பதற்கும் சரி, அல்லாஹ்வை தனிமையாக அவனை மாத்திரம் வணங்குவதுதான் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த காலத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சோதனை நமது பாவங்களின் காரணமாகத்தான் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் தௌபா என்பது, இஸ்திக்ஃபார் என்பது, பாவ மன்னிப்பு என்பது கட்டாயமாக நிகழ வேண்டும். இந்த கொரோனா வைரஸ் என்ற இந்த கொடிய வைரஸ் தாக்கத்தை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வதன் மூலமாகவும் அதனை தற்காத்துக் கொள்வதற்காக என்னென்ன காரணங்களை இஸ்லாம் அனுமதித்திருக்கின்றதோ அவைகளை வாழ்விலே எடுத்து நடப்பதனூடாகவும், அதே போன்று நமக்கு பொறுப்பாக உள்ளவர்கள் சொல்லக்கூடிய அறிவுறுத்தல்களை கேட்டு அவர்களுடன் உதவி செய்யக்கூடியவர்களாக, ஒத்தாசை புரியக்கூடியவர்களாகவும் இருப்பதோடு சுகாதாரத்துறை சொல்லக்கூடிய வழிகாட்டல்களை கேட்டு அல்லாஹின் மீது நாம் தவக்குல் வைத்தவர்களாக இவைகளை பின்பற்ற வேண்டும். எனவே இந்த நாட்டு தலைவர் இந்த நாட்டு மக்களையும் நாட்டிலே வாழக்கூடிய அனைவர்களுடைய சுகாதாரத்தை பாதுகாப்பதற்காக ஏற்பாடுகள் செய்திருக்கின்றார்கள். அதே போன்று அவருக்கு கீழால் இயங்கக்கூடிய இந்த அரசும் அயராது பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வே அவர்களுக்கு கூலி கொடுக்க போதுமானவர். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த இக்கட்டான நிலையிலிருந்து மீள்வதற்கான முறையான வழி அல்லாஹ்வின் மீது தவக்குல் செய்வது. இந்த அனர்த்த நிலைகளிலே முழுமையாக அல்லாஹ்வின் மீது தவக்குல் செய்ய வேண்டும். இரண்டாவதாக, மார்க்கமும் புத்தியும் அனுமதிக்கக்கூடிய காரணங்களை நாம் எடுத்து நடக்க வேண்டும்.
இது அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயம், வேண்டப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. இரண்டாவது, யாரெல்லாம் காரணங்களை மாத்திரம் நம்பி அதிலே முழுமையாக நம்பிக்கை வைக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்களாக கருதப்படுவார்கள். யாரெல்லாம் இந்த காரணங்களையும் எடுத்துக்கொள்ளாமல் அல்லாஹ்வின் மீது தவக்குலும் வைக்காமல் விட்டு விடுகின்றார்களோ அவர்கள் மார்க்கத்துக்கும் தனது புத்திக்கும் மாறு செய்தவர்களாக கணிக்கப்படுவார்கள். இன்ஷா அல்லாஹ் வெகு சீக்கிரத்திலே அல்லாஹ் இந்த இக்கட்டான நிலையிலிருந்து நம்மை பாதுகாப்பான், இவைகளிலிருந்து விமோசனம் தருவான். அல்லாஹ் கூறுகின்றான், எனது அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் கூறுங்கள், நான் மிகவும் அண்மையிலே இருக்கின்றேன், அவர்களுடைய அழைப்புக்கு பதிலளிக்கின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். எனவே அல்லாஹ்விடத்திலே நாம் இருகரம் ஏந்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்து விமோசனத்தை தேட வேண்டிய கட்டாய கடமைப்பாட்டிலே நாம் இருக்கின்றோம். நபி அவர்கள் கூறுகின்றார்கள், வஅலம் அன்னல் ஃபரஜ மஅல் கர்ப், அதாவது ஒரு சோதனைக்கு பின்னால் தான் விடுதலை கிடைக்கும். எனவே இந்த இக்கட்டான சோதனையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக அல்லாஹுடைய கலா கதிரை, அவனுடைய ஏற்பாட்டை, நிர்ணயங்களை நாம் முழுமையாக விசுவாசம் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய கலா கதிர் விடயத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த அல்லாஹ்வுடைய நீதியை, ஏற்பாட்டை ஈமான் கொள்வது என்பது ஈமான் கொள்ள வேண்டிய 6 விடயங்களில் ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே உறுதியாக நாம் நம்ப வேண்டும். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எதுவும் உலகத்திலே நடைபெற மாட்டாது என்ற உறுதியான நாட்டம் நமக்கு இருக்க வேண்டும். அனைத்தையும் அல்லாஹ் தான் படைத்தான். எனவே அல்லாஹ்வுடைய ஏற்பாடிலே உள்ள நல்லவைகள், கெட்டவைகள் அனைத்தையும் நாம் விசுவாசம் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் இந்த உலகத்திலும் சரி, வானம் பூமியிலும் சரி, அல்லாஹ்வுக்கு எதுவுமே மறைமுகமாக இருக்க மாட்டாது. அனைத்தையும் அறிந்தவனாக அல்லாஹ் இருக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எது நடந்தது என்பதையும் அறிந்தவனாக இருக்கின்றான், எது நடக்க போகின்றது என்பதையும் நடந்தவனாக இருக்கின்றான். ஒன்று நடக்கவில்லை என்றால் அது ஏன் என்பதும் அவனுக்கு தெரியும். ஒன்று நடக்கும் என்றால் அதுவும் ஏன், எவ்வாறு என்பதை பற்றிய முழு அறிவுடையவனாக அல்லாஹ் இருக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறான சோதனைகளிலே அல்லாஹ் பல ஞானங்களையும் நுட்பங்களையும் வைத்திருக்கின்றான். அல்லாஹுடைய ஏற்பாடுகளிலே பல இரகசியங்கள் இருக்கின்றன. இது அனைவருக்கும் வெளிப்பாடான வெளிரங்கமான ஒரு விடயமாக இருக்க மாட்டார். எனவே அது அல்லாஹுடைய அந்தரங்கமாக நுட்பமான மறைமுகமான விடயங்கள் இருக்கின்றது. இந்த கொரோனா வைரஸின் தாக்கத்தின் காரணமாக வெளிப்படக்கூடிய ஒரு விடயம்தான் மனிதர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் நிம்மதியாக, அமைதியாக, சர்வசாதாரணமாக வணக்க வழிபாடுகள் ஈடுபட்டு கொண்டிருந்தோம். எனவே அதற்கு அல்லாஹ்வை புகழ வேண்டும், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். இந்த நேரத்திலே இக்கட்டான நிலையிலே அந்த நிலைகளை சீர்திருத்தி பார்க்க வேண்டும். அதே போன்றுதான் இந்த கொரோனா வைரசுடைய தாக்கத்தின் காரணமாக அல்லாஹ்வுடைய வல்லமைகள் வெளிப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வைரஸ் என்பது கண்ணுக்கு புலப்படாத ஒரு விடயமாக இருந்தாலும் மனிதர்களை எல்லாம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறது. எனவே மனிதர்கள் செய்த பாவத்தின் காரணமாக அல்லாஹ் தண்டிக்க நாடிவிட்டான் என்றால் எம்மாத்திரம் அந்த மக்கள் இதிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹுடைய ஒரு படையாக இது இருக்கின்றது. அல்லாஹுடைய படைகள் எத்தனை இருக்கின்றது என்பதை அல்லாஹ்வே அறிந்தவனாக இருக்கின்றான். அதே போன்று இந்த வைரஸ் தாக்கத்தினூடாக வரக்கூடிய அந்த படிப்பினைகள் ஒன்றாகத்தான் நாம் பார்க்கின்றோம். மனிதன் இயலாமை உள்ளவன். மனிதனுக்கு எத்தனையோ விடயங்கள், முடியாத விடயங்கள் இருக்கின்றன என்பதை அவன் உலகத்திலே அறிந்து கொண்டான். ஒரு சிறிய படைப்பினத்தை கூட தடுத்துக் கொள்வதற்கு முடியாதவனாக மனிதன் இருக்கின்றான் என்பதை இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்தினூடாக மக்கள் அறிந்து கொள்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனை தண்டிப்பதற்கு நாடிவிட்டான் என்றால் அதனை தடுப்பதற்கு யாரும் இல்லை, அவர்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. எனவே அல்லாஹ் மாத்திரம்தான் இதற்கு உதவியாளனாக, சக்தி உள்ளவனாக இருக்கின்றான் என்பதை உணர்ந்து நாம் அல்லாஹ்விடத்திலே சாட்ட வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு எறும்பை விட மிகவும் பலகீனமானவன்தான் மனிதன் இருக்கின்றான். ஒரு எறும்பு 2ஆக பிளந்து விட்டதென்றால் சொற்ப காலம் அதிலே வாழக்கூடிய சக்தியை பெற்றிருக்கின்றது. இதற்கு கூட மனிதன் சக்தியற்றவனாக இருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, இந்த வைரஸ் தாக்கத்தின் மூலமாக இன்னும் இருக்கக்கூடிய நுட்பமான விடயங்களில் ஒன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு குறைந்த தண்டனையை கொண்டு அல்லாஹ் நினைவூட்டுகின்றான். அவர்கள் மீண்டு வருவதற்காக
பாவத்திலிருந்து தௌபா செய்வதற்காக இவ்வாறு சிறிய சிறிய தண்டனைகளை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அஸ்-சஜ்தாவின் 21வது வசனத்திலே கூறுகின்ற போது வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா, குறைந்த தண்டனைகளை கொண்டு நாம் அவர்களை சுவைக்கச் செய்வோம். தூனல் அஸாபில் அக்பரி லஅல்லஹும் யர்ஜிஊன், பெரிய தண்டனைகளை தவிர்த்து சிறிய தண்டனைகள் மூலமாக அவர்களை சுவைக்கச் செய்வோம். காரணம் லஅல்லஹும் யர்ஜிஊன், இதன் காரணமாக அவர்கள் மீண்டு வரலாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அல்லாஹ் அருளாளன், இரக்கமுள்ளவன், அடியார்கள் மீண்டு வர வேண்டும் என்று இவ்வாறான சோதனைகளை கொடுத்துக் கொண்டே இருக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் இந்த வைரஸ் கொரோனா தாக்கத்திலிருந்து பெறக்கூடிய படிப்பினைகள் ஒன்றுதான் சந்தேகம் உள்ளவர்கள். படைத்தவன் ஒருவன் இருக்கின்றானா என்று சந்தேகம் உள்ளவர்களுக்கு ஒரு அத்தாட்சியை வெளிப்படுத்தக்கூடிய விடயமாக இந்த வைரஸ் தாக்கம் இருக்கின்றது. அல்லாஹ் ஒருவன், அவன் மாத்திரம்தான் உலகத்தை நிர்வாகம் செய்யக்கூடியவன் என்பதை தெளிவாக எடுத்து காட்டக்கூடிய பல விடயங்களை அத்தாட்சிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றது. ஃபஅலுல் லிமா யுரீத், அல்லாஹ் நாடியவைகளை செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த வைரஸ் தாக்கம் என்பது வெறுமனே பொதுவாக ஒருவரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திலே கடந்து செல்லும் என்பது அல்ல. அல்லாஹுடைய நாட்டமின்றி ஒருபோதும் அவ்வாறு கடந்து செல்ல மாட்டாது. அவ்வாறு தானாக கடந்து செல்லும் என்றால் அனைத்து மக்களும் அல்லது மக்களில் அனைவருக்கு அதிகமானவர்களுக்கு இந்த தாக்கம் ஏற்பட்டிருக்க வேண்டும். அதுவல்ல, அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் இது தாக்கத்தை ஏற்படுத்தும். அல்லாஹ்வுடைய ஏட்டிலே எழுதப்பட்டவர்களுக்கு தான் இந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். யுஸீபு பிஹி மன் யஷா வ யஸ்ரிஃபு அன்ஹு அம்மன் யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு இதனை தாக்கத்தை ஏற்படுத்துகின்றான். அல்லாஹ் நாடியவர்களை இதனை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இதனை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற போது, இஸ்லாத்திலே தொற்று நோய் என்பது கிடையாது, குறிபார்த்தல் என்பது கிடையாது, சகுனம் பார்ப்பது என்பது கிடையாது, சஃபர் பீடை என்பது கிடையாது என்று கூறியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸை ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள், அதாவது தொற்று நோய் என்பது கிடையாது. அதாவது ஒரு நோய் என்பது ஒருவரிடத்திலிருந்து இன்னொருவரிடத்துக்கு கடந்து செல்லும் என்றால் அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் கடந்து செல்கின்றது என்பதுதான் முஃமின்களுடைய இறை விசுவாசமாக இருக்க வேண்டும். அதை தவிர்த்து தானாக நோய் பறந்து செல்லும் என்பது அல்ல. அல்லாஹ்வுடைய நாட்டத்தை தவிர்த்து எதுவும் நடைபெற மாட்டாது என்பதுதான் நமது இறை விசுவாசமாக இருக்கின்றது. அல்லாஹ் நாடினால் இந்த நோய் ஒருவருக்கும் பரவாமல் தடுக்கலாம். இது அல்லாஹ்வுடைய நாட்டத்திலே இருக்கின்றது. மனிதர்கள் மக்களோடு மக்களாக கலந்திருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை என்றால் அது அவர்களை கடத்த மாட்டாது, அவர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டாது. ஏனென்றால் அந்த ஐயாமுல் ஜாஹிலியா கால மக்கள் நம்பி இருந்தார்கள், அல்லாஹ்வுடைய இந்த நாட்டமின்றி இந்த ஒரு நோய் ஒருவரிடத்திலிருந்து இன்னொருவருக்கு கடந்து செல்லும் என்று அவர்கள் நம்பி இருந்தார்கள். இதன் காரணமாகத்தான் நபி அவர்கள் கேட்கின்றார்கள், மன் அஅதல் அவ்வல், அவ்வாறு தொற்று நோய் இருக்கும் என்றால் முதலாவது அந்த மனிதருக்கு அல்ல முதலாவது அந்த கால்நடைக்கு யார் அந்த நோயை கொடுத்தான் என்று நபி அவர்கள் கேட்கின்றார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நாட்டத்தின் பிரகாரம் தான் கடந்து செல்கின்றது என்பதுதான் நமது இறை விசுவாசமாக நம்பிக்கையாக இருக்க வேண்டும். எனவே முஸ்லிமை பொறுத்தவரையிலே இந்த நோயிலிருந்து தடுத்துக் கொள்வதற்கான பாதுகாத்துக் கொள்வதற்கான மார்க்கம் அனுமதித்த காரணங்களை செய்ய வேண்டும். அதே போன்று நடைமுறையிலே அனுபவ ரீதியாக கூறப்படக்கூடிய வைத்திய ஆலோசனைகளையும் கேட்டு நடக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்ததற்கு பின்னால் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து அனுபவ ரீதியாக சொல்லப்படக்கூடிய அறிவுரைகளை கேட்டு மார்க்கம் சொல்லக்கூடிய காரணிகளையும் நாம் எடுத்து நடக்க வேண்டும். நபி அவர்கள் கூறுகின்றார்கள், தொழுநோயிலிருந்து சிங்கத்திலிருந்து விரண்டோடுவதை போன்று நீங்கள் விரண்டோடுங்கள் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே நாம் தக்க காரணங்கள் எடுத்து பாதுகாப்பு தேடுவதிலும் அல்லாஹ் மீது தவக்குல் வைப்பதிலும் இதுதான் இஸ்லாம் காட்டக்கூடிய முறையாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சஹாபாக்களுடைய காலத்திலே இந்த பிளேக் தாவுன் நோய் ஏற்பட்டது. இதன் காரணமாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷாம் பிரதேசத்துக்கு மக்களை அனுப்பாமல் தடுத்தார்கள். அங்கே அபூ உபைதா ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை மனப்பூர்வமாக ஏற்று அங்கே மரணித்த வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் மக்களை எல்லாம் மலையோரமாக அவர்களை ஒதுங்கச் செய்தார்கள் பாதுகாப்பு தேடுவதற்காக. எனவே இவ்வாறாக நாம் அல்லாஹ்வுடைய இந்த சோதனையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக மார்க்கம் அனுமதிக்கக்கூடிய காரணிகளை நாம் தேட வேண்டும்.
அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் கூடிய கிதியிலே இந்த இக்கட்டான நிலையிலிருந்து நம்மை பாதுகாப்பான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே அளவு கடந்த பயம், அளவு கடந்த அச்சத்தை விற்றும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இது உண்மையிலே தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. நமக்கு நோய் ஏற்படவில்லை, துன்பம் ஏற்படவில்லை, ஏற்பட்டது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்திக் கொள்வது நமக்கு நோய் வந்ததை போன்றுதான் என்று ஒரு பழமொழி கூறுகின்றது. எனவே அளவுக்கு அதிகமான பயத்தை விட்டுவிட வேண்டும். அல்லாஹின் மீது தவக்குல் வைக்க வேண்டும். அல்லாஹின் மீது நம்பிக்கை வைப்பது என்பது நமது உள்ளத்தையும் உடலையும் உடல் சக்தியையும் பலமாக்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று அச்சம், அளவு கடந்த பயம் நமது உள்ளத்திலே நமது உடலிலே பலகீனத்தை ஏற்படுத்திவிடும். எனவே தௌஹீத், அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தி அல்லாஹ் ஒருவன் தான் இதற்கு சக்தி உள்ளவன், விமோசனம் கொடுப்பதற்கு சக்தியானவன் என்று உறுதியாக நம்பி நாம் அளவு கடந்த அச்சத்தை விட்டு அல்லாஹ்விடத்திலே பரம் சாட்ட வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இவ்வாறான காலத்திலே நாம் அல்லாஹ் மீது பாவ மன்னிப்பு கோரி மீள வேண்டிய கடமைப்பாட்டுடன் இருக்கின்றோம். எனவே இவ்வாறான இக்கட்டான நிலையிலே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிந்து பாவங்களை விட்டு பரிசுத்தமாகி, பகிரங்கமாக செய்யக்கூடிய பாவங்களை விட்டு பரிசுத்தமாகி, அனைத்து விதமான கெட்டவைகளை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, மனிதர்களுக்கு நாம் எதை விரும்புகின்றோமோ அதை பிற மனிதர்களுக்கும் விரும்ப வேண்டும். எந்த மனிதர்களுக்கும் நாம் அநியாயம் செய்துவிடக் கூடாது. அநியாயம் என்பது அது உண்மையிலே பாதகரமான பாவமான மிகவும் ஒரு கொடுமையான விடயமாக இருக்கின்றது. எனவே அது பொதுவாக இருந்தாலும் சரி, தனி மனிதர்களுக்காக இருந்தாலும் அனைத்து விதமான பாவங்களையும் அநியாயங்களையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அதிகமாக தர்மம் செய்யுங்கள். தர்மம் செய்வதென்பது உங்களுடைய துன்பங்களை போக்குவதற்கு அது காரணமாக அமையும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக திக்ரு செய்யுங்கள். அல்லாஹ்வை திக்ரு செய்வதென்பது உங்களுக்கு உணவாகவும் நிவாரணியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். எனவே காலை மாலை திக்ருகளை பேணி நடந்து கொள்ளுங்கள். தொடராக காலை மாலை திக்ருகளை ஓதுங்கள். அல்லாஹ்விடத்திலே மீண்டு வாருங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இவ்வாறான இக்கட்டான நிலையிலே அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்பவன் வெற்றி பெறுவான். அல்லாஹ்வை பயந்து கொள்பவன் துன்பகரமான நிலையிலிருந்து ஈடேற்றம் பெறுவான். அனைத்து விதமான விடயங்களிலிருந்து பாதுகாப்பு பெறுவான். அல்லாஹ்வை அஞ்சியவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். அல்லாஹ்வை மறுத்தவர்கள், புறக்கணித்தவர்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இறுதியாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், உங்களுக்கு ஏதாவது தப்பி போய்விட்டதென்றால் அது உங்களுக்கு ஏற்படுவதாக அமையவில்லை. உங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டு விட்டதென்றால் அது உங்களுக்கு நடப்பதாக அமையவில்லை. அதாவது அல்லாஹ் உங்களுக்கு ஒன்று நிகழ வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டான் என்றால் அது உங்களுக்கு நடந்தேதான் தீரும். உங்களுக்கு அது நடக்காமல் உங்களை கடந்து சென்று விட்டதென்றால் அது உங்களுக்கு நடைபெற வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ஏட்டிலே இல்லை. எனவே அல்லாஹ்வுடைய ஏற்பாடுகளை பொருந்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்திலே மீள வேண்டும். அதிகமாக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஒரு அசாதாரண சூழ்நிலையிலே, ஒரு அபாயகரமான நிலையிலே உலகம் தவித்துக் கொண்டிருக்கிறது. மக்கள் எல்லாம் அச்சத்திலும் பயத்திலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த இக்கட்டான நிலையிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால், விமோசனம் பெற வேண்டும் என்றால், உண்மையாக ஒவ்வொரு மனிதர்களும் படைத்தவனின் பக்கம் வீழ வேண்டும். அவர்களுடைய பாவக்கரைகளை பரிசுத்த வேண்டும். அவனுடைய அடிமைத்துவத்தை அல்லாஹ்வுக்கு நிதர்சனமாக நேரடியாக முன்வைக்க வேண்டிய காலத்திலே இருக்கின்றோம். எனவே அன்பார்ந்தவர்களே, நமது பாவங்களை எல்லாம் அல்லாஹ்விடத்திலே முன்வைத்து நமது பாவக்கரைகளை பரிசுத்தமாக்குவோம். இந்த இக்கட்டான நிலையிலிருந்து விமோசனம் பெறுவதற்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறோம் ஏந்துவோம். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த துஆ என்ற ஆயுதத்தை பயன்படுத்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிவோம். யா அல்லாஹ், இந்த துன்பகரமான நிலையிலிருந்து, எல்லா விதமான நோய் நொம்பலங்களிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே இருக்கிறோம் ஏந்தி அல்லாஹ்விடத்திலே நெருங்குவோம். எனவே வல்லவன் அல்லாஹ் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து, எல்லா விதமான நோய்களிலிருந்தும் நம் அனைவர்களையும் பாதுகாத்து அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு அசாதாரண சூழ்நிலையிலிருந்து அவசரமாக ஒரு நிம்மதியான சாதாரண நிலைக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒரு நல்ல நிலை ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.